ஹாய், இன்றைக்கி என்ன பதிவுனா வடபழனி கோயிலுக்கு போயிருக்கும் போது அங்கே கொலு வச்சுருந்தாங்க. அதை பார்த்தேன். ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்காக கேப்சர் பண்ண அந்த மூமெண்ட்ஸ் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு 4 டைரெக்ஷன்லையும் அவங்க கொலு வச்சுருந்தாங்க. இது ஃபஸ்ட் பொசிஷன் ஆஃப் கொலு. அழகாக அம்பாவை வந்து அழகாக ஊஞ்சல் ஆடுற ஒரு கோலத்தில் வச்சுட்டு 9 படி அமைச்சு கொலு வச்சுருந்தாங்க. எல்லா 4 டைரெக்ஷன்லையும் 9 படி கொலு இருக்குது. நான் ஒரு 20 மினிட்ஸ் கேப்சர் பண்ணேன். இதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். நிதானமாக பாருங்கள். இது செகண்ட் படி. காஞ்சி மகா பெரியவா இருக்கார், ஷிரடி சாய்பாபா, பெருமாள், உலகநந்த பெருமாள், தசாவதாரம். இந்த வருஷம் எல்லாத்துல கோலிலையும் அயோத்தி ராமர், நம்ம சுருட்டுப்பள்ளி பெருமாள். கொலு குட்டி குட்டி பொம்மையாக ரொம்ப அழகாக பார்க்குறதுக்கே கண்ணுக்கு நிறைவாக இருந்தது. இது ஃப்ரண்ட் பொசிஷன் ஃபுல்லாக. அங்கே ஒரு கார்னரில் ஒரு முருகரோட ஸ்தலம் எப்படி இருக்கும்னு இது வந்து ஒரு தர்பாரில் ஒரு பாட்டு கச்சேரி, ஒரு சன்வேஷனம் நடக்கிறது. அது வந்து அழகாக இது ரவுண்டாக சுற்றுற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தா. இது செகண்ட் டைரெக்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 படி வந்து குட்டி குட்டி பொம்மை வச்சுருந்தா. 3வது படி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அம்மன் வச்சுருந்தாங்க. ஆண்டாள், மதுரை மீனாட்சி, குழந்தை அம்மன், புது பேர் இருந்தது. வாராகி அம்மன், கிரகலக்ஷ்மி. அந்த ஃபுல் படியுமே ஃபுல்லாக அம்மன் தான் இருந்தாங்க. 3rd படியில் குருவாயூர் ஹைலைட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக இந்த 9 படியிலும் குட்டி 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 விக்கிரகம் இருக்குது. இதை பார்க்குறதுக்கு அத்தனை ஜனம் வந்திருக்கா. இது தேர்ட் சைடு திருப்பி எடுத்திருக்கேன், பார்த்துக்கோங்க. கீழே ஃபுல்லாக கிருஷ்ணர் குட்டி குட்டியாக வச்சுருக்காங்க. கிருஷ்ணாவதாரம் ஃபுல்லாக எல்லாம் மிக்ஸ்டாக வச்சுருக்காங்க. பொம்மை ரொம்ப பெருசாக இல்லை, பட் பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. டைம் கிடச்சா நம்ம பக்கத்தில் இருந்தோன்னா போய் பார்த்துட்டு வரலாம். ஏன்னா அத்தனை ஜனம் பார்த்துட்ருக்காங்க. இது திரௌபதி, அந்த மானபங்க இது வந்து கிருஷ்ணர் காப்பாற்றுவார் இல்லையா, அந்த சன்வேஷனும் ஒரு கார்னர் ஆஃப் இதில் வச்சுருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இதெல்லாம் பார்க்குறதுக்கு. திரும்பினா ஃபோர்த் சைடு பார்த்திங்கன்னா அதே மாதிரி திருப்பியும் ஃபுல்லாக அந்த 9 படியாக அவ்வளோ அழகாக நீட்டாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க. ஒரு பில்லர்ஸ்லேயும் ஒரு அம்மனை வச்சு டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 3rd கார்னரும் முடிச்சுட்டு நம்ம 4th சைடு வந்து முடிக்க போகிறோம். அந்த ஃப்ரண்ட் சைடு நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம் இல்லையா, அங்கே எல்லா பில்லர்ஸ்லையும் இந்த பில்லர்ஸில் வராகி அம்மன் வச்சுருக்காங்க. ஒரு சைடு காமாட்சி அம்மன் வச்சுருக்காங்க. டைம் கிடச்சா போய் பார்த்துட்டு வர்ஷிப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.